மிட்டாய் வாங்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கடையாக. ஜெகஜோதி கடலை மிட்டாய். ஜெகஜோதியா? ஜெகஜோதி கடலை மிட்டாயின்னு போட்டு பேக்கரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜெகஜோதிலாம் வேணாம், சாதாரண ஜோதி போதும். கேஎன்ஆர் சுட சுட கோவில்பட்டி கடலை மிட்டாயாம். சுட சுட வாங்க வர்றான். ஆனால் சுட சாப்பிட்டா பிசு பிசுனில் இருக்கும், புகை வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் கடலை மிட்டாய் செய்வான். கரெக்டு, செஞ்சிகிட்டு இருக்காங்க. கடை உள்ளே இருந்துச்சு, இப்போ வெளியே வச்சாச்சா? நீங்கள் கடலை செய்கிறத பார்க்கலாமா? மிட்டாய் செய்கிறத பார்க்கலாமா? யார், இங்கே தானா? ஓஹோ. சூடாக இருந்தால் பிசு பிசுனில் இருக்கும், ஆனால் சுடன்னு சொல்கிறீங்க. ஆமாம் 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 ஆமாம். மரத்துக்கு பதில் இப்போ இதுவா கொடுங்க, அந்த குச்சியா இப்போ இப்படி வருதா? அது மரத்தூள், இந்த தீக்குச்சியாக இருக்கே. ஓ, தீக்குச்சியாக வாங்குறீங்களா? இப்போ இந்த மாதிரி வருது. அதான் புரியுது. இது வந்து பாவு. ஓ, நாட்டு சக்கரை பாவு. கடலையை வறுத்தெடுத்துருவீங்களா இல்லை? கடலை பச்சை கடலை வாங்கி மிஷின் இருக்குது, மிஷினில் போட்டு மண்ணை வச்சு வறுத்துட்டு அப்புறம் இன்னும் உடைக்க மிஷின் இருக்குது. இந்த மாதிரி தொழில் இல்லாமல் உடைச்சிடும். அளவு வந்து இருக்கும், ஒன்று ஒன்றுக்கு அளவு. இஞ்சும் போடுவீங்க? இஞ்சி. ஓ, ஏலக்காய் சுக்கு. அந்த கடலை இருக்கிற மிஷின் பார்க்கலாமா? இது என்ன பண்ணோம்? இது கடலை, அதில் மண் இருக்குல்ல. இது என்ன உள்ள ஒன்று அனுப்புமா? ஓ, கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புது. அது போய் அது கொட்டுது. இது ஸ்லோப்பாக இருக்குல்ல, ஸ்லோப்பாக இருக்கிறதுல இங்கேருந்து சுட்டு கொட்டுது. அப்படியே உடைக்கிறது இது. போட்டு விடலாம், உடச்சு விடலாம். அப்படி சாப்பிட்டு பார்க்கலாமா? அது முருங்கைக்காய் கடலை மிட்டாய். வேறு இல்லை, டேஸ்ட் பார்க்க வேணாம். என்னது மிக்சர்லாம் வேணாம். அது கொடுங்க. கருப்பு கவனி அரிசியா? அது எவ்வளோ? எவ்வளோ பேர் டப்பா காமிங்க? வண்டி எவ்வளோ காங்க? ஏன் முக முடிய வண்டியில் இன்னும் போயில போட்டு போகிறீங்க? ஹெட்ஃபோனு, மைக்கு எல்லாமே இருக்குது. அதை கீழே வைக்கிறதே சிரமம் இருக்குண்டா, இடிச்சிருமோ உடஞ்சிருமோ அப்படின்றது. எடுத்து போடுப்பா. எனக்கு தனியாக இருக்குல்ல? இது வந்து அந்த அரிசியா? அந்த இது பச்சை முருங்கைக்காய்.
அப்பா சரி இது 2 எடுத்துக்கிறேன். அப்பா மரம் அந்த உள்ளே போனது அந்த புகை நெடி அடிக்குது. அல்வாவும் இங்கேயே விற்கிதா? அது அந்த சாந்தி அல்வாவா? இல்லை அதோட அல்வா தானே? இல்லை ஓ அப்படியே. அதாவது இவ்வளோ தூரம் வந்துட்டு கடலை மிட்டாய் சுட சுடன்றப்ப கோயில்பட்டி வந்துட்டு அது வாங்காமல் போனேன். இப்படி வாங்கிட்டேன், வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டேன் 500 ரூபாய்க்கு. அதுவே நல்லா பாக்கெட்டாக நல்லா பெருசாக டிஃப்ரெண்ட்டாக முருங்கைக்காய் கடலை மிட்டாயெல்லாம் இருந்துச்சு. முருங்கைக்காய் கடலை மிட்டாய், வறுகரிசி கடலை மிட்டாய் கலந்து விட வேண்டியதான் எல்லாத்தையுமே, கழுத குதிரை எல்லாத்தையுமே. பட் சூடாக சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் ஓகே, ஒரு நினைவு வந்ததுக்கு இந்த ரோட்டில் இப்படி வாங்கிட்டு போகிறது ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. எனவே கோயில்பட்டி கடலை மிட்டாய், கருப்பட்டி பாவு தான் எப்படின்னு பார்க்க முடியல. அடேங்கப்பா என்னோட பஸ்ஸுக்கு வந்து கிடக்கு.